Hey all, hope you all doing good. Fasten your seat belt because we are off to explore Pyramid Valley International. இது கனகப்புறால இருக்கு. சாட்டர்டே மார்னிங் பிடிஎம் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் இவங்களே டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்க வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு. சரி எங்கே போகிறாங்க அப்படின்னு நான் எதுவுமே கேட்டுக்கல. காரில் அவங்க லோட் பண்ணும்போது தான் பார்த்தேன் மேப்பில் அது பிரமிட் வேலி இன்டர்நேஷ்னல் கனகப்புறால இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஓகே, பிரமிட் வேலி போகிறோம் அப்படின்னாலும் நான் எதுவுமே சர்வ் பண்ணல. இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டாம், நேராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த வேல இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போனோம். இப்போது நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்புறோம் அப்படின்னா நைஸ் ரோட் வழியாக தான் நம்ம போயாகணும். அதில் நம்மளோட எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது தான் அந்த கனகப்புறா சைடு நம்ம போகிறது. ஆன் த வேலையும் அங்கங்கே சின்ன சின்ன பேனர்ஸ் இருந்துச்சு. அதாவது இதை தாண்டி நிறைய வேலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரமிட் வேலி வந்து கடைசியாக ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. அதுக்கு இடையில நிறைய ரெசார்ட்ஸுமே இருந்துச்சு. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா மெடிடேட், ஹீலு, ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இது ஒரு மெடிடேஷன் சென்டர்னு அப்போ டிசைட் பண்ணது தான். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 50 ருபீஸ் வாங்குறாங்க காருக்கு, 4 வீலர் பார்க்கிங்கெல்லாம். அப்பாவும் அம்மாவுமே கூட வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் புரியல, எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. நானுமே வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக தான் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் உள்ளே வந்தோடனே ஓகே மெடிடேஷன் சென்டர், ஆனால் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியல. உள்ளே என்ட்ரு ஆனதும் ஒரு ரிசப்ஷன் ஒன்று இருக்குது. அது போக ஒரு சின்ன பிளேஸில் ஒரு ரிசப்ஷன் தாண்டி ஒரு இடத்துல அவங்களே வந்து ப்ரீஃபிங் பண்ணுறாங்க. நீங்கள் எதெல்லாம் உள்ளே போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம், எதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, எதெல்லாம் அட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி வீக்கெண்டில் ஏதோ ஒர்க் ஷாப்பாக வச்சுருக்காங்க மெடிடேஷனுக்கு, இல்லை வீக்கெண்ட் ரீட்ரீட் மாதிரி எதனா இருக்குது அப்படின்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் ஒன்று இருக்குது. இந்த லேக்கில் தான் கைக்கிங் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மெடிடேஷனோட அந்த பிரமிட் இருக்குது. இந்த பிரமிட் கிட்டத்தட்ட 160 ஃபீட்டில் இருக்குது. அதாவது ஒரு 10 ஸ்டோரே ஹவுஸ் இருந்தால் அதோட உயரம் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம உள்ளே போகும்போதே பார்த்தா நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த ஹீல், ட்ரான்ஸ்ஃபார்ம், மெடிடேட் அப்படின்னு நிறைய போஸ்டர்ஸ்லாம் நம்ம ஒட்டியிருப்பாங்க. இந்த மெடிடேஷன் சென்டருக்குள்ளே போகணும், இந்த பிரமிட்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே ஷூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பிரமிடில் போய் உட்காந்து நம்மளுக்கு தேவையான நேரம் வரையும் நம்ம மெடிடேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியும் ப்ரீஃபிங் பண்ணுறாங்க. அதாவது எப்படிலாம் மெடிடேட் பண்ணணும், என்னெல்லாம் எடுத்துக்கலாம் மெடிடேஷனுக்கு பண்ணுறவங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்புறம் கிங் சேம்பர்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு 30 மினிட்ஸ் மேலே உட்காந்து மெடிடேட் பண்ணணும் மினிமமாக அப்படின்னு சொல்கிறப்போ, என் பையனை வீட்டில் இங்கே வெளியில் விட்டுட்டு என்னால் 30 மினிட்ஸ்லாம் உள்ளே இருக்க முடியாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டோம். அங்கேயுமே கொஞ்சம் நமக்கு ஏதாவது சோர்நீர் வேணும்னா ஷாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டோரில் கொஞ்சமாக ஷாப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். அதோடு எங்களுக்கு ஒரு 12:30 10 ஒரு 1 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னா ப்ரீஃபிங் பண்ண இடத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது 12:30 to 2 வந்து சாத்விக் ஃபுட் வந்து அவங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி நமக்கு தேவையில்லை அப்படின்னா கேஃபிடேரியா இருக்குது, யூ கேன் ஆர்டர் யோர் ஓன் ஃபுட். ஆனால் அந்த ஃபுட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லிமிட்டடான ஆப்ஷன்ஸோடு இருக்கும், பட் நல்லாயிருக்கும். நல்லா 2 மாதமாக ஹைப்ரிட் ஜாமுனை சாப்பிட்டு இந்த நவாப்பழம் சாப்பிட்டு இப்போது சரி இங்கே இந்த இடத்துல ஒரு நவாப்பழம் மரமே இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினலான நவாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு கீழெல்லாம் விழுந்துருச்சா, நான் அதெல்லாம் எடுக்க முடியாதுல்ல, இல்லை மேலேருந்து பறித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கோஷாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதை இங்கேருந்து நம்ம நடந்து போகணும். நல்லா இருக்கும் நம்ம நடந்து போகிறதுக்கு. இடையில நிறைய க்ரீனரியாக இருக்கும், கார்டன்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய ஏக்கர் கணக்கில் இந்த ஒரு இடம் இருக்குது. இப்போ கோஷாலா அப்படிங்கிறது நிறைய மாடுலாம் வச்சுருக்காங்க. A2 மாடெல்லாம் வச்சு வளர்க்குறாங்க. அங்கேயே பட்டர் மில்க்கும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த மாட்டில் இருந்து கிடைக்கிற மில்கில் இருக்கிற பட்டர் மில்க்கு. அம்மா தான் அதை வாங்கி குடித்தாங்க. சரி அதுக்கு போகிறக்கு முன்னாடி நான் இவ்வளோ தூரம் இருக்கா, இவ்வளோவையும் தாண்டி தான் நம்ம வந்து கோஷாலாவுக்கு போகணும். ஸோ வாக்கிங்கே இங்கே பயங்கரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு சுற்றி ஒரு லேக் ஒன்று, இங்கேருந்து தண்ணி வந்து அந்த கைக்கிங் வரையும் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு வழியாக அந்த மேடை ஃபுல்லாக ஏறி இங்கே வந்தாச்சு கோஷாலாவுக்கு. இந்த இடத்துல அந்த மாடுக்கெல்லாம் என்ன தீவனம் போடுறாங்கோ அப்படிங்கிறத வெளியில் வச்சே காட்டுறாங்க எல்லாரோட இதுக்கும். அப்புறம் பசங்கள்ட்ட எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன், இங்கே தான் மாடு கட்டிட்டு அதுக்கு தீவனம் போட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு போய் விடுவாங்க, உள்ளே வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அங்க ஓரளவுக்கு டீசென்ட்டான நம்பர் ஆஃப் மாடு இருந்துச்சு. அதோட கன்னுக்குட்டிலாம் இருந்துச்சு. கன்னுக்குட்டிங்க எல்லாமே வந்து அவ்ளோ ஃப்ரெண்ட்லி மேனர்ல இல்ல ரொம்ப நல்லா பீப்பிள் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு அங்க உள்ள மாடு எல்லாமே. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அம்மா பட்டர் மில்க் அங்கேயே வாங்கி குடிச்சாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறதுக்கு ஒரு மாரி இருந்ததுனால நான் அவ்வளவா வாங்கல. ஆனா அங்க உள்ள மாட தான் வந்து நான் ஆக்சுவலா சொல்லி ஆகணும். குட்டி குட்டி கன்னுக்குட்டிக்கெல்லாம் ரொம்ப நேரம் மனுஷங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோஷாலாலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு சரி அட்வென்ச்சர் கிட்ஸோட ப்ளே ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னபடி பார்த்தா இந்த மாதிரி ப்ளே ஏரியாலாம் கிடையாது. இப்போ தான் அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க போல். பட் அந்த ப்ளே ஏரியாவுக்கு போகிறதே நாங்கள் ஏதோ அடுத்த ஊருக்கு கிளம்பி போன மாதிரி அவ்வளோ தூரமாக போனோம். ஏன்னா ஆன் த வேலே ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குது. அந்த ரெசார்ட்டில் இப்போது வீக்கெண்டில் தங்குறவங்க இல்லை டெய்லி தங்கணும்னு நினைக்கிறவங்க தங்கி ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கிறவங்க எல்லாருமே அந்த ரெசார்ட்டில் இருக்காங்க. ஸோ அந்த ரெசார்ட்டை தாண்டி தான் நாங்கள் இந்த ப்ளே ஏரியாவுக்கு வந்தோம். பிலோ 6க்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே ஏரியா வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்குது. எல்லாமே விளாண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அபோவ் 6 வந்து ஒரு சிலதெல்லாம் காஸ்ட்டு. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னால் பிலோ 6க்கு அவங்கலாம் அதை விளையாட முடியாது. லைக் ஆர்ச்சரி, கிளைம்பிங் கிளைம்பிங் டு த டாப், அப்புறம் ஜிப் லைன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ட்ராம்பலின் இப்போலாம் நான் ட்ராம்பலினில் பசங்களை ஏற விடுறதே கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறதில்ல. சரின்னு ஓவியா கொஞ்ச நேரம் ஆர்ச்சரி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ ஆல் டுகெதர் பார்க்கும்போது இது ஒரு நல்ல பிளேஸ். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அந்த நம்மளோட அந்த ஏரியாவிலேருந்து வெளியில் போய் நம்ம வந்து நம்மளே அன்வைண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பிளேஸுன்னு தான் இதை நான் சொல்லணும். அன்றைக்கி ஹோல் டே ஃபுல்லாகவே இங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம்.